இந்த மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு சிம்லா மிர்ச்சியும் ஒரு வெங்காயம் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையும் அது கூட எடுத்திருக்கேன். சிம்லா மிர்ச்சியும் வெங்காயம் நல்லா நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் தான் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அது கூட போட்டுட்டேன். போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் 1/4 டீஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாதி அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். பாதி வதங்கி வந்ததுமே சிம்லா மிர்ச்சியும் அதில் போட்டுக்கலாம். நம்ம பொடிசாக கட் பண்ணின சிம்லா மிர்ச்சியை போட்டுக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி சிம்லா மிர்ச்சியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெருசாக இருந்ததுன்னா தூக்கி போட்டுருவாங்க. அதில் நான் 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாதி அளவுக்கு வதங்கினா போகிறோம். தண்ணி எல்லாம் விட தேவையில்லை. சிம்லா மிர்ச்சிலேயே தண்ணி வரும். நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ நம்ம 2 முட்டையை அதுலேயே உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2 முட்டையும் அது கூட நல்லா உடச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு வெங்காயம் இது பாதி தான் சிம்லா மிர்ச்சி வெந்திருக்கும். இந்த முட்டையில் பாதி வந்துடும். முட்டையும் நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். அந்த தண்ணியோட இதில் சிம்லா மிர்ச்சியும் நல்லா வெந்துடும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சிம்லா மிர்ச்சியும் முட்டையும் கலந்து இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஒரு கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துட்ருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சேவ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அவங்கவுங்களுக்கும் தட்டில் எடுத்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.